கடையில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? நான் இங்கே தான் வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிடுவேன். மணி என்ன கல் தோசை கலக்கி ரெண்டுத்தையும் அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் காலேஜ் படிக்கிறப்போ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே போவேன். அண்ணி, அண்ணன் பெருமையை தான் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க யாரு? பொடி போக்கத்தவில கேட்குற கேள்வியை பாரு. எத்தனை வருஷமா இங்கே வராப்புல என்னைக்காவது ஒரு பொண்ணோட இங்கே வந்திருக்காரா? அட ஆமால. அண்ணி, அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நீங்க ப்ளீஸ் தோசை போட்டு கொடுங்க. இவங்க இப்படிதான் நிறைய கதை கதையா பேசுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ ஓகே தானே? வலி இல்ல? கையில மட்டும் லைட்டா சராச்சிருக்கு, வேற எதுவும் அடி இல்ல. சாரிங்க. நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஃபோன் பண்ண உடனே கார்மெண்ட்ஸ்ல மெட்டீரியல் எடுக்க நானும் உங்க கூட வந்திருந்தேன்னா நீங்க விழுந்திருக்க மாட்டீங்களே. இதுக்கு எப்படிங்க நீங்க காரணமா இருக்க முடியும்? நீங்க உங்க வேலையை விட்டுட்டு ஏன் பின்னாலேயே சுத்துவீங்களா? சுத்தலாமே, தப்பில்லையே. ஒரு ஃப்ரெண்டா உங்க கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்லைங்க. தூக்கம் இல்ல, கடுமையான வேலை, இதெல்லாம் சேர்ந்து டயர்ட் ஆக்கிடுச்சு. வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்துருச்சு. நல்ல வேலை, பெரிய அடியெல்லாம் எதுவும் இல்லை. இப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு போனோம். இந்தாங்க தம்பி. அண்ணா, இந்தாங்க. அம்மா, நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமா. இவ்வளோ பணம் இருந்தும் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாத பையன். இந்த பையன் பணத்தால மட்டும் இல்ல, குணத்தாலேயும் பணக்காரன். போதுமா தம்பி? போதுண்ணே, போதும். என்ன சொல்றாரு? இவங்க கிட்டலாம் நீங்க பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கீங்களா? அப்பாடா. என்ன ஹப்பாவா? பொய் சொல்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏங்க நீங்க எதுக்கு இது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? நான் தினமும் கார்ல, ஓனர் கார்ல வந்து சாப்பிட்றதுனால என்ன இவங்க பணக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் என்ன பண்றது? இப்ப வேணா பாருங்க. மணினே, என்ன தம்பி? நான் பணக்காரன் இல்ல, ஏழை தானே. அட போங்க தம்பி, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. போதுமா? இப்பயாவது நம்புறீங்களா? இந்தாம்மா, அங்க வைங்க. இந்த தம்பி சாப்பிடுங்க, கலக்கி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அது என்ன கலக்கி? இது ரோட்டு கடை ஸ்பெஷல் முட்டை, டேஸ்டா இருக்கும். தோசையோட சேர்த்து சாப்பிடுங்க.